நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோல பாருங்க, இந்த எக்ஸல் ஷீட்ல பாருங்க KPI_TCVன்னு இருக்கு. KPI அப்படின்னாச்சுன்னா கீ ப்ராசஸ் இண்டிகேட்டர். ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் இண்டிகேட்டர் வந்து இந்த மாதிரி ரெட் கலர்ல போகுதா, இல்ல எல்லோ கலர்ல இருக்கா, ஒரு எல்லோ அலர்ட்ல இருக்கா, இல்ல டேஞ்சரஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு உண்டானது. இப்போ இங்க பாருங்க, இந்த செல் B3ல இருந்து செல் D4 வரைக்கும் இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதுல பாருங்க TCVனா டோட்டல் காஸ்ட் வேல்யூ 5,40,084. டோட்டல் காஸ்ட் வேல்யூ கோல் வந்து 5,50,000. நார்மலா காஸ்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புவீங்க? காஸ்ட் அதிகமாக கூடாது இல்லையா, அது வந்து பிரைஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் வந்து அதிகமாக கூடாது. கோல் வந்து 5,50,000க்குள்ள இருக்கணும். எங்க ஆக்சுவலா 5,40,084 அப்படின்னு இருக்கு இல்லையா. பட் இது என்ன, இந்த இடத்துல வந்து எல்லோ கலர் ரேஞ்ச் வந்துருக்கு. இது வந்து 5,50,000 கம்மியா இருக்கு இல்லையா. அப்படின்னா கிரீன் தானே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா நமக்கு ஒரு இன்டர்னல் டார்கெட் மாதிரி ஒன்று செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வந்து எல்லோ கலர் வந்திருக்கு காரணம், இந்த டார்கெட் செட் பண்ணிக்க பாருங்க 5,25,000 அப்படின்னு இருக்கு இல்லையா. 5,25,000 இல்லை அது கீழே இருந்துச்சுன்னா கிரீனா காமிக்கணும்னு சொல்லி அர்த்தம். இல்லைன்னா 5,25,000க்கு மேல போயிடுச்சு, 7 lakh உள்ள இருக்குன்னா இந்த மாதிரி எல்லோ கலர்ல காமிக்கணும். 7 lakh தாண்டிடுச்சுன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாகிடுச்சு, அதனால ரெட் கலர் அலர்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த பிக்சர் போட்டு இந்த இடத்துல ரெண்டையும் வந்து இப்படி குரூப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து குரூப் பண்ணதை ஜஸ்ட் மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு குரூப் இட். ஓகே, இப்போ இந்த குரூப்ல உங்களுக்கு என்ன தெரியுது, என்னோட டார்கெட் வந்து 5,25,000 கீழே இருந்துச்சுன்னா கிரீன் வரணும். 5,25,000க்கு மேல போச்சுன்னா 7 lakh வரைக்கும் இது வந்து எல்லோ கலர்ல காமிக்கணும். இல்ல 7 lakh மேல போயிடுச்சுன்னா வந்து ரெட் கலர்ல காமிக்கணும் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் நம்ம எப்படி செட் பண்ணோம்னா, இந்த பவர் பிவட்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் பிவட்ல போயிட்டீங்கன்னா இந்த விண்டோல பாருங்க KPIன்னு இருக்கு, கீ ப்ராசஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு, அதுக்கு நம்ம மெஷர்ஸ் சொல்லி ஒன்று இருக்குல்ல, இதை ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்திருக்கோம். அது என்னென்ன அப்படின்றது பார்த்தோம்னா, டெய்லி சேல்ஸ் ரெக்கார்டு மாஸ்டர் ஷீட், DSRMS, டெய்லி சேல்ஸ் ரெக்கார்டர் மாஸ்டர் ஷீட். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் ஐடி இருக்கு, ஆர்டர் டேட் இருக்கு, எம்ப்ளாய் ஐடி இருக்கு, கஸ்டமர் ஐடி இருக்கு, ப்ராடக்ட் ஐடி இருக்கு, ஆர்டர் குவான்டிட்டி இருக்கு, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், இவ்வளவுதான் மினிமம் டேட்டா இருக்கும். ஸோ இதுல வந்து அடுத்த ஷீட் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி மாஸ்டர் ஷீட். ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி ஐடிக்கு அவரோட நேம், அவர் எந்த ரீஜன்ல இருக்கிறார். அது மாதிரி ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட், ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், காஸ்ட், பிரைஸ், அப்புறம் ப்ராடக்ட் கேட்டகரி இவ்வளவு இருக்கு. ஸோ இதுல தான் நமக்கு காஸ்ட் எவ்வளவு, பிரைஸ் எவ்வளவுன்றது ப்ராடக்ட் வைஸ் டீடைல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளோட காஸ்ட் வந்து 200 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து அதை சேல் பண்ணும்போது வந்து 300 rupees சேல் பண்றாங்க. ஸோ 100 rupees ப்ராஃபிட் வச்சு வைக்கிறாங்க. நீங்க 200 ரூபாய் கீழே வந்து சேல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு லாஸ் வரும் இல்லையா. 199 ரூபானா 1 ரூபாய் லாஸ். நீங்க சேல் பண்ணும்போது 199 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா 1 ரூபாய் லாஸ். அதனால என்ன பண்றீங்க, உங்க பிரைஸ் 300 ரூபாய் இருக்கு, நீங்க 300 ரூபாய் இருந்தா டிஸ்கவுண்ட் போட்டு அப்ளை பண்ணீங்க, நீங்க 1 ரூபாய் டிஸ்கவுண்ட் போட்டீங்கன்னா 299 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஸோ 99 ரூபாய் லாபம் ஆகும். ஃபுல் MRP ரேட்ல வந்து 300 rupees வித்தீங்கன்னா 100 rupees லாபம். 299 ரூபாய்க்கு நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 99 rupees உங்களுக்கு லாபம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது CMSனா கஸ்டமர் மாஸ்டர் ஷீட். இதுல கஸ்டமர் ஐடி இருக்கு, கஸ்டமர் நேமுக்கு, கண்ட்ரி எந்த கண்ட்ரி அப்படின்றது. இது எல்லாத்தையும் வந்து அந்த DSRMS அப்படின்ற ஷீட்டு கூட நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கிறோம். பவர் பிவட்ல போயிட்டு இந்த இடத்துல மேனேஜ் அப்படின்ற கிளிக் பண்ணோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டயக்ராம் இருக்குல்ல, டேட்டா வீக்குல டயக்ராம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா என்ன ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிருக்கோன்றது தெரியும். ஸோ நம்மளோட எம்ப்ளாயி மாஸ்டர் டேபிள் இங்க இருக்கு, அப்புறம் ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள் அப்படின்றது இருக்கு, அப்புறம் கஸ்டமர் மாஸ்டர் டேபிள்ன்றது இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்குன்னா இந்த ஷீட்ல போயிட்டு ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிளோட PMS ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட்ல போயிட்டு இந்த டேபிள் இந்த இடத்துல எங்கேயாவது கிளிக் பண்ணோம்னா டேபிள் டிசைன் அப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த PMT இருக்குல்ல, இதுதான் ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள். அதாவது A1ல இருந்து F5 வரைக்கும் டேபிளா டிஃபைன் பண்ணி அந்த டேபிளுக்கு பேர் வந்து PMTன்னு சொல்லி கொடுத்துருப்போம், ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள். அதே மாதிரி தான் இங்க வந்து EMT, A1ல இருந்து C5 வரைக்கும் EMT என்றது பாருங்க, எம்ப்ளாயி மாஸ்டர் டேபிள். அதே மாதிரி இங்க CMS ஷீட்ல வந்து A1ல இருந்து
C4 வரைக்கும் CMT கஸ்டமர் மாஸ்டர் டேபிள் இருக்கு. அதே மாதிரி DSRMSன்றது A1ல இருந்து G8 வரைக்கும் இதோட டேபிள் நேம் வந்து DSRMT டெய்லி சேல்ஸ் ரெக்கார்டர் மாஸ்டர் டேபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த 4 டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்றத இந்த இன்டர்வியூ காமிக்குது. ஸோ EMT எம்ப்ளாயி மாஸ்டர் டேபிள், PMT ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள், CMT கஸ்டமர் மாஸ்டர் டேபிள், DSRMT டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட் மாஸ்டர் டேபிள். ஸோ டெய்லி சேல்ஸ் ரெக்கார்ட் மாஸ்டர் டேபிள்ல எம்ப்ளாயி ஐடின்னு ஒன்று டைப் பண்ணாங்கன்னா திஸ் இஸ் ரிலேட்டட் டு இந்த எம்ப்ளாயி மாஸ்டர் டேபிள் உண்டான EMP ஐடிக்கு இந்த நம்பர் 1 சொல்லி போட்டு இங்க வந்து ஒரு ஆரோ இங்க வந்து இண்டிகேட்டா இந்த இடத்துல போய் முடியுது இல்லையா? ஸோ இது மேல கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அந்த எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி மாஸ்டர் டேபிள்லையும் DSRMTல உள்ள எம்ப்ளாயி மாஸ்டர் டேபிள்லையும் நமக்கு ரெண்டும் ஹைலைட்டா இருக்கு. ஸோ 1 to many அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி தான் ப்ராடக்ட் ஐடியும் கஸ்டமர் மாஸ்டரும் இந்த இடத்துல வந்து லிங்க் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம டேட்டா வியூ சொல்லி போறோம். இது பவர் பிவட் விண்டோல இருக்கிறோம். ஓகே, எக்ஸல் விண்டோ கிடையாது. எக்ஸல் விண்டோ இங்க இருக்கு. அப்படியே இதை போய் பார்த்ததுன்னா பவர் பிவட் விண்டோ. ஸோ நம்ம இந்த கிரீன் கலர் காலத்துல இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கீழே DSRMT இந்த மாதிரி டேபிள் எல்லாமே ஆல்ரெடி லோடா இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு இந்த டேபிள் எல்லாம் லோடா இருக்கு. EMT டேபிள் லோடா இருக்கு, PMT டேபிள் லோடா இருக்கு, CMT டேபிள் லோடா இருக்கு, DSRMT லோடா இருக்கு. இதெல்லாம் பவர் குவரி மூலமா இங்க லோட் பண்ணி வச்சிருக்கு. பவர் பிவட்டுக்குள்ள பவர் குவரி மூலமா அந்த ஆட் டு டேட்டா மாடல் இந்த டேபிள் EMTன்றத ஆட் டு டேட்டா மாடல்னு சொல்லி கொடுத்ததுனால இங்க வந்து இது மாதிரி இருக்கு. PMT ப்ராடக்ட் மாஸ்டர் டேபிள ஆட் டு டேட்டா மாடல் அப்படின்ற ஃபீச்சர் மூலமா கொடுத்ததுனால இதுவும் டேட்டா மாடல்ல இங்க வந்துச்சு. இப்போ இந்த 4 டேட்டா மாடலுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் டேட்டா மாடல் ரிலேஷன்ஷிப்னு அர்த்தம். இப்போ டேட்டா வியூல போயிட்டு DSRMTன்ற ஷீட்டை செலக்ட் பண்ணிருக்கிறேன். இதுல வந்து கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் ஒரிஜினலா அந்த டேபிள் என்ன இருக்கோ அப்படியே இருக்கும். ஸோ ஆர்டர் ஐடி ஒரிஜினல் டேபிள்ல இருக்கு. ஓகே, ஆர்டர் ஐடி ஒரிஜினல் டேபிள்ல இருக்குதா? இந்த இடத்துல காலம் ஏல இருக்கு. அதே மாதிரி ஆர்டர் டேட்டு, எம்ப்ளாயி ஐடி, கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி இந்த 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஆர்டர் டேட்டு, எம்ப்ளாயி ஐடி, கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி. ஓகே, எல்லாமே வந்து ஒரிஜினலா இருக்கு. அதே மாதிரி ஆர்டர் குவான்டிட்டி, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இங்க கிரீன் கலர்ல தெரியுது. ஓகே, அது எல்லாமே வந்து ஆர்டர் குவான்டிட்டி காலம் எஃப்ல, ஆர்டர் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஜில எல்லாமே இங்க இருக்கிறது. அப்படியே இந்த டேட்டா மாடல்ல போய் பார்த்தாச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ அடிஷனலா வந்து நம்ம காஸ்ட் வேல்யூ எப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். ஃபைனல் பிரைஸ் எவ்வளவு, டிஸ்கவுண்ட் இதில் கொடுத்துருக்கு 2.5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சுன்னா பிரைஸ் ஃபைனல் பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி கொண்டு வரது தான் இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு காஸ்ட் வேல்யூ அப்படின்றது டோட்டல் இங்கே வந்திருக்கு. அதோட கீழே வந்து ஒரு மெஷர் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா? KPI வேணும்னா இந்த பவர் பிவட் விண்டோல எக்ஸல்ல போயிட்டு KPI வேணும்னா என்ன பண்ணணும்? மெஷர் இருக்கணும். மெஷர் இருந்தால் மட்டும் தான் வரும் KPI பண்ணணும். அதுக்கு மெஷர் தான் இந்த இடத்துல இருக்கு. நியூ மெஷர், மேனேஜ் மெஷர்லாம் இருக்கு இல்லையா? அந்த மெஷர் வந்து என்னன்னா நத்திங் பட் இந்த நீங்க அந்த பவர் பிவட்ல எக்ஸல் மாதிரி வந்து டேபிள் தெரியுது. அந்த டேபிள் கீழே ஒரு வெர்டிகல் லைன் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த லைன். இந்த லைன் கீழே பார்த்தீங்கன்னா செல் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல் இருக்கும். இந்த செல்லை நீங்க எங்க வேணாலும் போயிட்டு நீங்க டோட்டல் காஸ்ட் வேல்யூன்னு சொல்லி அரைவ் பண்ணி இந்த காஸ்ட் வேல்யூ ஃபுல்லா டோட்டல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான ஃபார்முலா இங்க இருக்கு. ஓகே, பாத்துங்க இந்த இடத்துல பார்த்து TCV ஃபுல் கோலன் ஈக்குவல் டு சம் ஆஃப் DSRMT அப்படின்ற டேபிள்ல காஸ்ட் வேல்யூன்ற காலத்துல உண்டான எல்லாத்தையும் சம் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா இதுதான் அர்த்தம் இந்த சம் பண்ணுறது. அதே மாதிரி டோட்டல் ஆர்டர் வேல்யூன்னு இருக்கு. டோட்டல் ஆர்டர் வேல்யூல இதை ஃபுல்லா சம் பண்ணி கொண்டு வருது. அதே மாதிரி TPVனா டோட்டல் ப்ராஃபிட் வேல்யூன்னு சொல்லி இருக்குங்க. அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், கிராஸ் ப்ராஃபிட்ன்றத ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த இதெல்லாம் வந்து மெஷர்ஸ். TCV மெஷர், TOV மெஷர், TPV மெஷர், பர்சன்டேஜ் கிராஸ் ப்ராஃபிட் 33.22% மெஷர். ஸோ இப்போ நம்ம 1, 2, 3, 4 மொத்தம் 4 மெஷர் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஒரே ஒரு மெஷருக்கு மட்டும் தான் நம்ம KPI கிரியேட் பண்ணி இப்போ சாம்பிள் இந்த வீடியோல காமிச்சிட்டு இருக்கோம். டோட்டல் காஸ்ட் வேல்யூ 5,40,084 இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன சிம்பிள் தெரியுதா உங்களுக்கு? இந்த சிம்பிள்னா KPI கிரியேட் பண்றோம் அர்த்தம். அந்த சிம்பிள் வந்து எக்ஸல்ல போய் காமிச்சோம்னா இந்த சிம்பிள் தெரியுதுங்களா? இதுதான் ரெட், எல்லோ, அப்புறம் கிரீன் மாதிரி தெரியுதா? இது எப்படி நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னாச்சுன்னா உள்ள போயிட்டு பவர் பிவட்ல போயிட்டு KPI இருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம கிளிக் பண்ணும்போது நியூ KPIன்னு சொல்லி இந்த இடத்துல கேட்கும். அதுக்கு முன்னாடி இந்த மெஷர்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணணும்? இந்த டெலிட் KPIன்றதை டெலிட் பண்ணிட்டு நம்ம நார்மலா பண்ணலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் KPI கிரியேட் ஆகல. இப்போ நான் அதை ரைட் கிளிக் பண்ணோம்னா கிரியேட் KPIன்னு சொல்லி காமிக்குது. ஸோ இதுக்கு கிரியேட் KPI போட்டு நம்ம பண்ணலாம். கிரியேட் KPI போட்டாச்சுன்னா டோட்டல் ஆர்டர் வேல்யூ எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது காமிக்கும் இல்லையா? ஸோ டோட்டல் ஆர்டர் வேல்யூ வந்து மெஷர்னு சொல்லி ஒன்று இருக்கு. மெஷர்ல போயிட்டு இதை வேற ஏதாவது இவ்வளோ கனெக்ட் பண்ணணுமா பார்த்தா டோட்டல் ப்ராஃபிட் வேல்யூ கூடயும் பர்சன்டேஜ்
கிராஸ் ப்ராஃபிட் கூடயும் டோட்டல் காஸ்ட் வேல்யூ இதில் மெஷர் வந்து பண்ண முடியாது. டோட்டல் ஆர்டர் வேல்யூ எவ்வளவுக்குள்ள இருக்கணும், எவ்வளவுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 சொல்லி இருக்கு. இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ இருக்கு, 7,19,519 இப்போதைக்கு ஆக்சுவலா வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சு, இந்த டோட்டல் ஆர்டர் வேல்யூ இருக்கு இல்லையா, 29,250, 22,275, 661.5, 71,250 blah 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 வந்திருக்கு இல்லையா. கடைசி பார்த்தீங்கன்னா 3,56,250. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி தான் இங்க கொண்டு வந்திருக்கோம் 7,19,519. இப்போ நம்ம டார்கெட் செட் பண்ணும்போது அப்சல்யூட் மெஷர்ல போயிட்டு எனக்கு வந்து ஒரு 7 lakh வந்து டோட்டல் ஆர்டர் வேல்யூ இந்த டார்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லி போடுறோம் 700,000. ஓகே, இதை என்ட்ரி பண்ணி முடிச்ச உடனே கீழே இந்த ஸ்கேல்ல வந்து ரெட் கலர் பேண்ட் தெரியுதா, அப்புறம் எல்லோ கலர் பேண்ட் தெரியுதா, அப்புறம் கிரீன் கலர் பேண்ட் தெரியுதா. அதே மாதிரி இங்க பாருங்க ஒரு இந்த இடத்துல ஒரு 4 பேண்ட் இந்த மாதிரி போட்டு இது எப்படி செலக்ட் பண்ணியாச்சுன்னா 1 2 3 4 ரேஞ்ச் நம்ம 4 நம்பர் டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இது போட்டாச்சுன்னா 2 நம்பர் டைப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரீன் வந்து லெஃப்ட்ல வர மாதிரி. அதே மாதிரி இது வந்து அது மாதிரி ஒரு 4 இது டோட்டலா இருக்கு. இது இந்த மிடில் வந்து டார்கெட் போட்டு இந்த சைடு போயாச்சுன்னா அதிகமாக அதிகமாக உங்களுக்கு கிரீன் வரும். ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த இடத்துல வந்து ரெட் கலர்ல இருக்கு, அப்புறம் இந்த சைட்ல போக ஆரஞ்சில் வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த டீட்டெயில உங்களுக்கு காஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக போட்டிருக்கேன் பாருங்க. காஸ்ட் வந்து எப்படின்னு சொல்லி போடுறதுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். பட் நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்றோம் அப்படின்றத பார்த்துட்டு இங்க காமிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டோட்டல் ஆர்டர் வேல்யூல நம்ம கேபிஐ போடல. ஸோ இந்த மாதிரி கேபிஐ ரைட் கிளிக் பண்ணிட்டு பண்ணியாச்சு ஆல்ரெடி. இப்போ இது எக்ஸல்ல போயிட்டு என்ன பண்ணோம், இந்த ஷீட் கேபிஐ அண்டர்ஸ்கோர் டிசி இருக்கு இல்லையா, இது வந்து பிவட் அப்ளை பண்ணி என்ன போட்டிருக்கிறேன், இந்த டிஎஸ்ஆர்எம்டின்ற டேபிள் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த மாதிரி வந்து சிம்பிள் இருக்கணும், ஒரு சின்னதாக ஒரு ரெட் கலர்ல சிம்பிள் தெரியல. இந்த மாதிரி இதை வந்து பவர் குவரி மூலமா வந்திருக்கக்கூடிய டேபிள், சிஎம்டி டேபிள், டிஎஸ்ஆர்எம்டி டேபிள், இஎம்டி டேபிள், அப்புறம் பிஎம்டி டேபிள்னு இருக்கு. இப்போ டிஎஸ்ஆர்எம்டி டேபிள்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு தேவையானது கீழே நம்ம எல்லா வேலையும் ஹெட்டிங் எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரைக்கும் தான் அந்த இடத்துல ஹெட்டிங் இருக்கு இல்லையா. பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்டோட இந்த டேபிள்ல வந்து டேட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து கீழே பிவட் டேபிள் பார்த்தோம்னா எஃப்எக்ஸ் டிஓவி, எஃப்எக்ஸ் டிபிவி, எஃப்எக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு சொல்லி போட்டு இதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ண மெஷர்ஸ். எஃப்எக்ஸ்னா மெஷர்ஸ் சொல்லி அர்த்தம். அடுத்தது இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் நமக்கு சிக்னல் மாதிரி தெரியுது, சிக்னல் சிம்பிள் தெரியுதா, ரெட் எல்லோ ப்ளூ மாதிரி, அதுல போட்டு டிசிவின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ டிசிவின்றது போட்டு மட்டும் ஒரே ஒரு மாதிரி தான், ஒரே ஒரு கேபிஐ மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அர்த்தம். ஓகே, இப்போ இங்க போய் பார்த்தாச்சுன்னா இந்த டிசிவிக்கு மட்டும் தான் நமக்கு இங்க இந்த சிம்பிள் வருது ரைட் சைட்ல. டிஓவிக்கு இந்த சிம்பிள் வரல, டிபிவிக்கு இந்த சிம்பிள் வரல, பர்சன்டேஜ் ப்ராஃபிட்க்கு இந்த சிம்பிள் வரல. அப்படின்னா அர்த்தம் ஒரே ஒரு கேபிஐ மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். எந்த மெஷர்ல கிரியேட் பண்ணிருக்கோம், டோட்டல் காஸ்ட் வேல்யூல பண்ணியிருக்கோம். டோட்டல் ஆர்டர் வேல்யூ அப்படின்ற மெஷர்ல கேபிஐ கிரியேட் பண்ணல. டோட்டல் ப்ராடக்ட் வேல்யூ அப்படின்ற மெஷர்ல நம்ம கேபிஐ கிரியேட் பண்ணல. அப்புறம் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்னா கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்ற மெஷர்ல கேபிஐ கிரியேட் பண்ணல. ஸோ கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த கேபிஐ மட்டும் தான் இந்த இடத்துல வந்து வரும். டிசிவின்றது தான் பெர்சன்டேஜ்ன்றது, சாரி டிசிவின்றது மட்டும் தான் வந்து இந்த இடத்துல என்ன வந்திருக்கு நமக்கு சிம்பிள், இந்த டிராஃபிக் சிக்னல் வந்திருக்கு. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம்னா இந்த எஃப்எக்ஸ் வேல்யூ டிசிவி எவ்வளவு, டோட்டல் அந்த மெஷர் எவ்வளவு, அதோட கோல் எவ்வளவு, அதோட ஸ்டேட்டஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை செலக்ட் பண்ணோன்னா பிவட் டேபிள்ல கீழே வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறப்போ ஸோ எஃப்எக்ஸ் வேல்யூ அப்படின்னா அதோட வேல்யூ டிசிவின்னு சொல்லி வந்திருக்குங்க. ஸோ டிசிவி இங்க நமக்கு இங்க B4ல பார்த்தீங்கன்னா அந்த டிசிவி வந்து பிவட் டேபிள் போட்டது வந்து மூலமா போட்டது வந்துச்சு. அடுத்து கோல் கிளிக் பண்றேன், டிசிவி கீழே இங்க பிவட் டேபிள் ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா டிசிவி கோல்னு சொல்லி வந்திருக்கும். அதே மாதிரி இங்க C4ல அது லோட் ஆயிருக்கு. ஓகே, 5,40,084 டிசிவி ஆக்சுவலா இருக்கு. டிசிவி கோல் 5,50,000 இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிசிவி ஸ்டேட்டஸ் சொல்லி போட்டு இந்த இடத்துல சிம்பிள் வந்திருக்கு. இது வந்து நார்மல் பிவட் டேபிள்ல நீங்க வந்து எப்படி இந்த மாதிரி உங்களால் போட முடியாது, அதனால பவர் பிவட் போட்டு தான் இந்த இடத்துல வரணும். ஸோ என்ன பண்ணிருக்கிறேன், இந்த இடத்துல 5,25,000 கீழே போச்சுன்னா கிரீன் கலர்ல இருக்கணும். அப்புறம் 5,25,000 மேல போய் 7 lakh வரைக்கும் போச்சுன்னா எல்லோ கலர்ல இருக்கணும். 7 lakh மேல போச்சுன்னா ரெட் கலர்ல இருக்கணும் சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், எக்ஸல்ல நமக்கு உண்டான டேட் இருக்கு இல்லையா, டேட்டா அதுல போயிட்டு என்ன பண்றோம், மேக்சிமம் வேல்யூ வந்து மாத்தி பார்க்கலாம். டிஎஸ்ஆர்எம்எஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ நான் இப்போ 100 சொல்லி எங்க இடத்துல இருக்கு இல்லையா, இதுல வந்து 1 சொல்லி போட்டு காமிக்கிறேன். பீடா 001 ப்ராடக்ட் மட்டும் மாத்துவோம்.
இங்க 720 இருக்கு, இதே வந்து ஜஸ்ட் 1 மாத்திரும். ஓகே, P-00 1250 இருக்கு, இது வேணா ஒரு 725 அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம். மாத்திட்டு இப்போ போயிட்டு இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா மாறுதான்னு பார்க்கலாம். கிளிக் ரெஃப்ரெஷ் ஆல். ஸோ இப்போ எல்லாத்தையுமே டோட்டலா எல்லாத்தையுமே டேட்டா எங்கெங்க ரிலேஷன்ஷிப் லிங்கா இருக்குது, என்னென்ன கால்குலேஷன் இருக்கு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இங்க அவுட்புட் நமக்கு இப்போ வரப்போகுது. ஸோ இப்போ இந்த 5,25,000க்கு கீழே காஸ்ட் போச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, கிரீன் கலர் வரணும் இல்லையா. ஸோ இப்போ பாருங்க, காஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட் வேல்யூ வந்து 2,58,359 சொல்லி வந்திருக்கு. ஸோ 5,25,000 கீழே போயிருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இப்போ நமக்கு என்ன இருக்கு, டிசிவி ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல வந்துருச்சு. ஆக்சுவலா இந்த மாதிரி நீங்க ஒரு கரெக்டான ஒரு ப்ராசஸ்ல நீங்க அந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். காஸ்ட்டுக்காக நம்ம வந்து குவான்டிட்டியை கம்மி பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ ஆக்சுவலா இந்த மெத்தட் நம்ம பண்ண பட் ஒரு உங்களுக்கு இண்டிகேட்டருக்காக தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில் கொடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டரை நீங்க யூஸ் பண்றதுக்கு நீங்க டேட்டாவை இங்க நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக் டு ஆல் தி டேட்டா எல்லாத்தையும் போடுறோம். ஸோ இப்போ காஸ்ட் அப்படின்ற டீட்டெயில் எங்க இருக்குன்னா பிஎம்எஸ்ல எங்க இருக்கு. காஸ்ட் வந்து இந்த இடத்துல 200 rupees காஸ்ட் இருக்கும்போது வந்து 300 rupees சேல் பண்றோம். ஸோ 200 rupeesன்றத காஸ்ட்டை நம்ம வந்து 200 ரூபாய்க்கு வெளியில வாங்கி 300 ரூபாய்க்கு விற்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ இது வந்து ஒரு 100 rupeesக்கு வாங்கி 300 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி வச்சா உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகுது இல்லையா. கரெக்ட் தானே. அதே மாதிரி 17 ரூபான்னு சொல்லி வாங்குறது 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 25 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா இன்னும் காஸ்ட் கம்மியாகுதுன்னு அர்த்தம், நல்ல லாபம் கிடைக்குன்னு அர்த்தம். இப்போ 225 rupeesக்கு வாங்கி 300 rupeesக்கு சேல் பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ இது வந்து ஒரு 100 rupeesக்கு வாங்கி 300 rupees சேல் பண்றீங்க. அது மாதிரி இந்த ஆரஞ்சு 75 rupeesக்கு வாங்கி 100 rupees சேல் பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ இது வந்து ஒரு 50 rupees சொல்லி மாத்தலாம். இந்த மாதிரி நீங்க காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி உங்க கிரீன் லெவல் கொண்டு வரணும். புரியுதா. உங்க காஸ்ட் ரிடக்ஷன்றதை உங்க கம்பெனில பேசுவாங்க, ஆஃபீஸ்ல பேசுவாங்க இல்லையா. இப்போ மறுபடியும் போயிட்டு இங்க என்ன பண்றேன், ரெஃப்ரெஷ் ஆல்ரெடி கொடுக்கலாம். காஸ்ட் எல்லாம் நம்ம கம்மி பண்ணிருக்கிறோம் இல்லையா. ஒரிஜினல் ஆர்டர் குவான்டிட்டி அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறோம், காஸ்ட் மட்டும் கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, அந்த ஓவரால் 2,52,270 rupees தான் நம்ம காஸ்ட். அதாவது நம்ம வாங்கின பொருள் எல்லாமே வாங்கி எவ்வளவு சேல் பண்ணியிருக்கிறோம். சேல் பண்ண டீட்டெயில் வந்து அந்த பிவட் டேபிள்ல போய் காமிக்கிறேன். பிவட் பவர் பிவட்ல போயிட்டு மேனேஜ் அப்படின்ற கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த வேல்யூ எல்லாமே இங்க வந்திருக்கு. டோட்டல் காஸ்ட் வேல்யூ இந்த இருக்கு, இதுல வந்துருச்சு. ஆனால் டோட்டல் சேல் பண்ணிருக்கு 7,19,519 அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நான் போட்டு காமிக்கிறப்போம். ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஆர்டர் வேல்யூ சேல் பண்ணுது. ஓகே, ஆனா அதோட காஸ்ட் எவ்வளவுக்கு டோட்டலா வாங்கி இருக்கிறோம் நம்ம அப்படின்றத நம்ம இங்க போய் பார்க்கணும் இல்லையா. ஸோ நம்ம காஸ்ட் கம்மியா தான் வாங்கியிருக்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு வந்து டார்கெட் எவ்வளவு கொடுத்துருக்குறோம், இந்த சினாரியோல டார்கெட் வந்து 5,25,000க்கு கீழே காஸ்ட் போச்சுன்னா கிரீன் கலர்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா எங்க கிரீன் வந்துருச்சு. செல் ரெஃபரன்ஸ் D4ல பாத்தீங்கன்னா. ஓகே, இப்போ காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். DSR இப்போ இது வந்து என்ன இருந்துச்சு, காஸ்ட் இங்கட்ல பிஎம்எஸ்ன்றது இதுல 200 சொல்லி இருந்துச்சு, இதுல 17 இருந்துச்சு, இதுலயும் வந்து 225 இருந்துச்சு, இதுல 75 இருந்துச்சு இல்லையா. இது இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கோன்னு தெரியணும்ல, அதுக்காக. ஓகே, இதுதான் ஒரிஜினல் காஸ்ட் இங்க இருந்துச்சு. ஓகே, இப்போ 200 என்ன பண்றேன், 275 rupeesக்கு வாங்கி 300 rupees சேல் பண்ற மாதிரி, 17 ரூபான்றத ஒரு 22 rupeesக்கு வாங்கி 25 rupees சேல் பண்ற மாதிரி, இங்க 225 rupeesன்றத 275 rupeesக்கு வாங்கி 300 rupees சேல் பண்ற மாதிரி, இங்க ஒரு 90 rupeesக்கு வாங்கி 100 rupees சேல் பண்ற மாதிரி போட்டுரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி போட்டாச்சுன்னா நம்ம காஸ்ட் எவ்வளவு ஆயிருக்கு, கிரீன் கலர்ல போயிருக்கா ரெட் கலர்ல போயிருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியணும் இல்லையா. நம்ம உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. என்னோட டார்கெட் வந்து என்னது, 5,25,000க்கு கீழே இருக்கணும் காஸ்ட். ஓகே, நம்ம ஆர்டர் குவான்டிட்டி எதுவும் சேஞ்ச் பண்ணல இல்லையா, சேம் ஐட்டம் தான் சேல் பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க 100, 75, 27, 250, 1,250, 720, 1,050 இதுதான் வந்து ஆர்டர் குவான்டிட்டி. இந்த ஆர்டர் மாஸ்டர்ல இதுதான் நமக்கு ஆர்டர் குவான்டிட்டி. ஓகே, இது ஒரிஜினல். இப்போ நம்ம இதை எதுவும் மாற்றவே இல்லை. நம்ம என்ன பண்றோம், ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட்ல போயிட்டு தான் இந்த ஒரிஜினல் இந்த மாதிரி இந்த காஸ்ட்
200 rupees சொல்லி இருந்ததை என்ன பண்ணியிருக்கோம், ஆப்பிள்ஸ் 200 rupees சொல்லி இருந்ததை 275 மாத்திருக்கிறோம். அது மாதிரி சாக்லேட் 17 rupees காஸ்ட் இருந்ததை இங்க 22 rupees மாத்திருக்கோம். இங்க கோகனட் ஆயில் 225 rupees இருந்ததா 275 பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மாத்துறோம். அதே மாதிரி ஆரஞ்சு 75 rupees சொல்லி இருந்தது, இங்க பிரைஸ் 90 rupees மாறி. ஆனா சேல் பிரைஸ் அப்படியே மாத்தல, அப்படியே தான் இருக்கு. 325, 300, 100 அப்படியே தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன நமக்கு நம்மளோட காஸ்ட் ஓவரால் செல்லிங் குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த செல்லிங் குவான்டிட்டி காஸ்ட் எவ்வளவு வருதுன்றதை இப்போ கிரீன்ல இருக்கா, ஆரஞ்சில் இருக்கா, இல்ல ரெட் கலர்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. ரைட். இப்போ என்ன பண்ணணும், டேட்டால போயிட்டு எல்லாத்தையும் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ண உடனே ஜஸ்ட் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது மூலமா எல்லாத்தையும் ஆர்டர் கால்குலேஷன் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போயிட்டு இங்க போய் கால்குலேட் பண்ணிட்டு வந்துருக்கு. இப்போ கால்குலேட் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா, இப்போ கால்குலேட் பண்ணிட்டு வந்துச்சு. இப்போ பாருங்க, இதே தான் டோட்டல் ஆர்டர் வேல்யூ, அதே தான் டோட்டல் ஆர்டர் வேல்யூ, எதுவுமே மாறல. ஓகே. ஆனா டோட்டல் காஸ்ட் வேல்யூன்றது பாத்தீங்களா, இங்க டோட்டல் காஸ்ட் வேல்யூன்றது இங்க மாறிடுச்சு. ஸோ கம்பேர் பண்ணி பாருங்க, சேம் டோட்டல் ஆர்டர் வேல்யூக்கு இதை நான் வந்து அப்புறம் டெலீட் பண்ணிடுறேன், ரெண்டு இது வேண்டாம். சேம் டோட்டல் ஆர்டர் வேல்யூக்கு when the cost is 2,52,270 rupees அப்படின்ற கிரீன்ல நமக்கு வந்திருக்கணும் இல்லையா. இப்போ இது வந்து 6,86,000 ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு டேஞ்சரஸ், ரொம்ப அதிகமா காஸ்ட் இல்லையா. இப்போ இது வந்து ரெட் கலர்ல போயிருந்துருக்கணும் இல்லையா, நமக்கு ரெட் கலர் போல. ஏன் நாங்க ஆரஞ்சில் வந்திருக்கு, ஏன்னா நம்ம செட் பண்ணி இருக்கிறது 5,25,000ல இருந்து 7 lakh வரைக்கும் நம்மளால தாங்க முடியும், காஸ்ட் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளால தாங்க முடியும் சொல்லி ஆரஞ்சு கலர்ல போட்டுருக்கோம். 7 lakh மேல போச்சுன்னா ரெட் கலர் நமக்கு லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி போட்டதுனால இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த லாஜிக்ல வந்து நீங்க எப்படி இதை செட் பண்ணுன்றது மட்டும் இப்போ லேர்ன் பண்ணணும். ஓகே, இந்த நம்பரை எப்படி செட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த நம்பரை எப்படி செட் பண்றதுன்னா, நேரா போயிட்டு பவர் பிவோட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற கேபிஎஸ் எல்லாம் மேனேஜ் கேபிஎஸ்ல போனீங்கன்னா பார்க்க முடியும். ஓகே, ஸோ மேனேஜ் கேபி அப்படின்ற கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு கேபிஐ மட்டும் தான் கீழே வந்திருக்கு, டோட்டல் காஸ்ட் வேல்யூ டிசிவி அப்படின்னு சொல்லி போட்டு இதை போய் எடிட் பண்ணும். எடிட் பண்ண உடனே இங்க நமக்கு அப்சல்யூட் வேல்யூ இருக்கு பாருங்க, டாப்ல டிசிவின்னு இருக்கு, கேபிஐ பேஸ் ஃபீல்டு வேல்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எதுல அந்த டார்கெட்டை செட் பண்ணிட்டு ரெட்டா ஆரஞ்சா இல்ல கிரீனான்னு சொல்லி பாக்குறது, டிசிவி டோட்டல் காஸ்ட் வேல்யூ தான் நம்மளோட கீ ப்ராசஸ் இண்டிகேட்டர். ஓகே, இங்க கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் போட்டுருக்கு இல்லையா, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் போடலாம், கீ ப்ராசஸ் இண்டிகேட்டர் போடலாம். ஓகே, கேபிஐ ஸ்டேட்டஸ் டிஃபைன் டார்கெட் வேல்யூ சொல்லி போட்டு மெஷர் சொல்லி போட்டு வேற ஏதாவது மெஷர் ஆல்ரெடி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மெஷர் கூட நீங்க லிங்க் பண்ணலாம். அந்த மெஷர் கூட எதுவும் லிங்க் பண்ணல. ஓகே, அப்சல்யூட் வேல்யூ சொல்லி போட்டு 5,50,000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ 5,50,000 அப்படின்றது ஒரு டார்கெட், ஒரு அப்சல்யூட் வேல்யூவா போட்டிருக்கேன். இந்த அப்சல்யூட் வேல்யூ நீங்க எந்த வேல்யூ வேணா போட்டுக்கலாம். ஆனா இங்க டார்கெட் செட் பண்றக்கூடிய இண்டிகேட்டருக்குல இந்த நம்பர் இதை போயிட்டு நீங்க மாத்தலாம். 5,25,000 இருக்கு இல்லையா, என்ன பண்றேன் 5,15,000 அப்படின்னு சொல்லி போறோம். 5,15,000க்கு கீழே போச்சுன்னா கிரீன், இது வந்து 6 lakh அதுக்கு மேல போச்சுன்னா 600, அதுக்கு மேல போச்சுன்னா ரெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ வந்து பாருங்க டார்கெட்ன்ற அந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி இருக்கு இண்டிகேட்டர், டார்கெட்ல ரெண்டு கடையில இந்த இடத்துல மிடில் இருக்கு இல்லையா, நம்மளோட டார்கெட் எவ்வளோன்றது இந்த இடத்துல இப்போ பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்றேன், க்ளோஸ் சொல்லி கொடுத்துட்றேன். நம்ம அதை பேஸ்ட் பண்ணிருந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணது இங்க இருக்கு. நம்ம இங்க எந்த மாதிரி பண்ணோம் இப்போ கிரீன்ல, இது வந்து பென் சில சமயத்துல ஒர்க் ஆகும். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் வேற ஒரு இண்டிகேட்டர் ஒன்று எடுத்துக்கிறேன், ஷேப் ஒன்று போட்டு இந்த இடத்துல எஸ் இது போட்டு வச்சுக்கிறப்போ இதை கொஞ்சம் திக்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஷேப் அவுட்லைன் வெயிட் போட்டு நிறைய இதோட கலர் ரெட் கலர் போட்டு ஷேப் அவுட்லைன் ரெட் கலர் அண்ட் வெயிட் இஸ் இண்டிகேட்டர். ஓகே, இப்போ இதுல பாருங்க இந்த 6 lakhsக்கு மேல அப்படி இந்த இடத்துல போயிடுச்சுன்னா ரெட் கலர்ல வருது,
5,15,000க்கு கீழே. இதை வந்து நம்பர் பாருங்க. நீங்க வந்து இங்க நம்பர் போட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து 5,15,000 அதுக்கப்புறம் 5 lakh கீழே தானே வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த இடத்துல நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது இந்த இடத்துல தெரியுது. ஓகே, இது என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம்? 5,50,000 அப்படின்ற ஃபிக்ஸ் பண்ணோம். அதுதான் இங்க வந்திருக்கு. ஸோ 5,15,000 கீழே அப்படியே குறைஞ்சு 5,15,000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருந்தா நமக்கு நல்லது. அது கீழே போச்சுன்னா கிரீன் கலர் வெரி குட் அப்படின்னு அர்த்தம். டிசிவி டார்கெட் டோட்டல் காஸ்ட் வேல்யூ. அதே மாதிரி 5,50,000க்கு இந்த சைடு 5,15,000க்கு மேல் அப்படியே போய் டார்கெட்டை தாண்டி இந்த சைட்ல வந்து என்னாவது 6 lakhs வரைக்கும் போச்சுன்னா ஆரஞ்சு, அதாவது எல்லோ கலர். அதுக்கு மேல போச்சுன்னா நம்ம காஸ்ட் அதிகம் வந்து நமக்கு தாங்காது, ப்ராஃபிட் ரொம்ப லாஸ் வந்துடும் அப்படிங்கிற அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க, நம்ம எய்ம் பண்ணியிருக்கிறது வந்து 5,50,000 சொல்லி போட்டிருக்கோம். ஆனால் 5,15,000க்கு கீழே போச்சுன்னா கிரீன் போட்டிருக்கோம். இங்க 5,15,000 வரல. 6,86,719 அப்படின்றது நமக்கு இங்க டோட்டல் ஆர்டர் வேல்யூ இந்த இடத்துல வந்துருக்கு இல்லையா? ஸோ டோட்டல் காஸ்ட் வேல்யூ வந்து 6,86,719. நான் டோட்டல் ஆர்டர் வேல்யூ சொல்லி சொன்னேன், இது தப்பு. டோட்டல் காஸ்ட் வேல்யூ 6,86,719, whereas total order value is 7,19,519, which is we have kept it as a constant. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நீங்க பவர் பிவட்ல யூஸ் பண்ணி நிறைய நீங்க டாக்ஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. டாக்ஸ் ஃபார்முலா அப்படின்னா என்னன்னா, நீங்க என்ட்ரி பண்ணி காமிக்கிற பாருங்க. டாக்ஸ் டிஏஎக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஒரு ஃபார்முலா வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கிரியேட் பண்ணி அந்த ஃபார்முலா கொண்டு வரது தான் வந்து டாக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ நீங்க பவர் குவரியில் என்ன பண்ணிருப்பீங்க? எம் கோட் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி பவர் பிவட்ல வந்து டாக்ஸ் சொல்லி அர்த்தம். விசுவல் பேசிக்ல போய் பார்த்தீங்கன்னா விபி அப்படிம்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்னோட வீடியோல தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் டிபி ஏபிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க கூகுள்ல போயிட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு யூடியூப்ல சைன்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.